தனியொரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம். கண்களை கலங்க வைத்து கதற வைத்து ஒரு காவியம். Hey guys, this is Vinod Fodi. இந்த வீடியோவில் The Graves of Fireflies படத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்ல, அந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1988 ரிலீஸ் ஆன ஒரு படம். இஷாவோ டக்காட்டா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நொசாக்கா அப்படிங்கிற ஒரு ரைட்டர் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை வச்சு ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதுறாரு. அந்த ஸ்டோரியை டெரைவ் பண்ணி ஒரு படமாக வந்து இங்கே எடுத்து நமக்கு தராங்க. ஒரு போர் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் மக்களை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு சகோதரியை வச்சு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஹீரோ வந்து சைட்டா, அப்புறம் அவனுக்கு வந்து குட்டி தங்கச்சி இருக்கும், செட்ஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள பற்றின ஒரு கதை தான் அது. படத்தோட ஆரம்பத்திலே வந்து ஹீரோ செத்துருவான். ஸோ டைட்டில் கடை அங்கே தான் போடுறான். மீண்டும் வரார் செட்ஸ்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு குட்டி பொண்ணு, ஒரு 5 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனர்ஸ்னால் என்னன்னு தெரியும். அதாவது சாப்பிடணுன்னா வந்து ஷேர் பண்ணுவா. ஏதாவது ஒன்று நிறையா இருக்குன்னா அதை எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்க மாட்டா, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவா. இந்த மாதிரி கொஞ்சம் அந்த கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து மிலிட்ரிக்காரரு. போர் சூழலில் அவங்க அம்மா இறந்துருவாங்க. இவள் வந்து தேடிட்டு காணணும், அழுவா. ஆனால் அவனுக்கு தெரியும் அவங்க அம்மா செத்துருவாங்கன்னு. ஸோ அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி அவன் வந்து வித்தையெல்லாம் காமிப்பான். ஸோ இதுதான், என்னதான் பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலே வந்து முக்கிய முடங்கி அப்படியே உட்காந்துடாம அதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுவாங்க. My sister's sick. I just wanted to get her some sugar. Yeah, sure. Stealing food's a serious crime in wartime. இந்த சீனை பார்க்கும்போது ஓகே, மக்கள் வந்து ஒரு ஹார்டான சிச்சுவேஷன் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு இடத்துல வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை பர்பஸ்ஃபுல்லாக ஹர்ட் பண்ண முடியாது. Swallow your pride and apologize. Thanks anyway. I'll just go and ask someone else. ஒரு பிழைக்கிறதுக்காக நம்ம வந்து இறங்கி போகணும் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறது அவனுக்கு அடிமனசுல இருந்து இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அந்த செட்கோ ஒரு மாதிரி வந்து அந்த மாண்டேஜ் போட்டு காட்டுவாங்க. அதை பார்க்கும்போது நான் ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகிட்டேன். கண்டே காணங்குருகி கத்திடிச்சி காடு வேடெல்லாம் கத்திடிச்சி உன்னை காணும் நாங்க. இந்த படத்தை ஒரு தடவை மட்டும் பார்த்தா அழுக வராது, திரும்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி அழுக வரும். மறுபடியும் வேற புது இடங்கள்ல இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி வருது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு ஃபைனலாக இவங்க என்ன ஆவாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸை பார்க்கும்போது எனக்கு அதுக்கு மேலே ஒரு மாதிரி எமோஷனலாக பஞ்சியாக இருக்குது. போர் ரொம்ப கொடுமையானது தான்ல. நல்ல வேலை நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் காசா இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து போர் நடந்துட்டு இருக்கும் போது அது எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும். ஏன்னா நான் இந்த மாதிரி வீடியோ வந்து நான் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஃப்ரீடமாக நான் எப்படி கொஞ்சம் ஜாலியாக நல்லா சாப்பிட்டு உட்காந்து நான் பண்ணுறேன்னா ஐ ஃபீல் பிளஸ்ட். அதை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம். பட் இதெல்லாம் நான் பேசுகிறத விட நீங்கள் அந்த படமாக பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாய் பாய்.